ஓ கோதை மேம், இதுதான் ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்ல சொல்லுங்க. 1 2 3 4 5 கெஸ் கெஸ் பண்ணி உங்களோட வெர்ஷனை சொல்லுங்க. இதுதான் தப்பு, இதுதான் ரைட்னு இல்ல. ஐ வாண்ட் டு see how you found the story, then we can make it to English. ஓகே சார். சிவகுமார் சார், வெல்கம். எஸ், ஐயா சாரி நன்றிங்க. நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. முதல் கிளாஸ் நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்றீங்க. நல்லதுங்க உத்தரவு. கோதை மேம், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஃபர்ஸ்ட் பிக்சர்? என்ன நடக்குது முதல் பிக்சர்ல? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் எஸ், அந்த பர்த் டேட் பத்தி சொல்றாங்க சார். இருங்க ஒரு நிமிஷம், அவங்க ஜூம் பண்ணி கேக்குறாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன நடக்குது? என்ன சொல்றாங்க அவங்க? கோதுமை, நீங்க தமிழ்லயே பேசலாம். தமிழ்ல பேசலாம், அப்படி இங்கிலீஷ்ல மாத்த போறோம். ஓகே சார். டேட் இத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அது சத்யமூர்த்தி சார் சொன்ன மாதிரி கேலண்டர் இருக்குது. கேலண்டர்ல என்ன நோட் ஆயிருக்கு? கேலண்டர்ல ஜூலை 10th அப்பாவோட என்ன நோட் ஆயிருக்குது? என்ன டாட்ஸ் பர்த்டே. டாட்ஸ் பர்த்டே. அப்பாவோட பர்த்டே. அப்பாவோட பர்த்டே ஜூலை 10th. அடுத்தது என்ன நடக்குது ரெண்டாவது பிக்சர்ல? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி செகண்ட் பிக்சர்? ஒரு விண்டி இதுல போறவங்க அம்ப்ரெல்லா ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுது. இந்த ஸ்டோரியை நீங்க டெவலப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாங்குவேஜ் உள்ள கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலா ஒரு விண்டி சீசன் காத்து பலமா அடிக்கிறதுனால அம்ப்ரெல்லா. ஓகே, காத்து மட்டும் தான் பலமா அடிக்குதா? வேற எப்படி இருக்கு? அவர் கோட் எல்லாம் போட்டிருக்காரு. ரெய்னி சீசன். மழை பெய்யுது. ஓகே. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி தேர்ட் பிக்சர்? சோ அப்பா வந்து மழையில நனைஞ்சிட்டு வந்து ஃபுல்லா வெட்டாயி நிக்கிறாரு வந்துட்டு. ஓகே. அம்ப்ரெல்லா ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா இதுவா ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்றாங்க பசங்க? என்ன பண்றாங்க? நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணலாம். நீங்க இமீடியட்டா சொல்லணும் இல்ல. இந்த பையன் ஏதோ பண்றான், பொண்ணு ஏதோ இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் ஏதோ பண்றாங்க. சோ அது ரொம்ப லோடட் பிக்சர். பிக்சர் நம்பர் 3 இஸ் வெரி லோடட். நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறப்ப நம்ம நிறைய நம்பர். ஓகே, ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. இவன் ஹாட் வாட்டர் ஏதோ எடுத்துட்டு வரான். ஆல்ரைட். ஓகே. இப்போ நம்பர் 4ல என்ன நடக்குது? பிக்சர் நம்பர் 4ல என்ன நடக்குது? அவர் பர்த்டேக்கு கேக் ரெடி பண்ணி கட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியா ஆயிடுறாரு அவரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு. ஓகே. நம்பர் 5 நியூ அம்ப்ரெல்லா கிஃப்ட் பண்றாங்க அவருக்கு. யாரு கிஃப்ட் பண்றா? வைஃப், சன் டாட்டர். ஓகே, மூணு பேருமே சேர்ந்து தான் கிஃப்ட் பண்றாங்க இல்லைங்களா? சேர்ந்து கிஃப்ட் பண்றாங்க. இப்போ எனக்கு தமிழ்ல கோர்வையா சொல்லுங்க, அப்புறம் நம்ம இங்கிலீஷ்ல இமீடியட்டா பேசலாம். கோர்வையா தமிழ்ல சொல்லுங்க. பிக்சர் 1. இன்னைக்கு அப்பாக்கு பர்த்டே இன்னைக்குன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க சன் கிட்ட. அம்மாவா அது? இல்ல சாரி, பசங்க. அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு பசங்க. அவன் அப்பா மழையில நனைஞ்சிட்டு மழை காத்துல நனைஞ்சிட்டு வராரு. கொடைலாம் இதுவாயிட்டு அதை பாக்குறாங்க பசங்க. ஓகே. கொடையோட ஸ்டேட்டஸ் என்ன? ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லா. வெரி குட். நம்பர் 3. வீட்டுக்கு வந்த உடனே ஒருத்தர் ஷூஸ் கட்டுறாங்க, ஒருத்தர் ஹாட் வாட்டர் குடுக்குறாங்க. அப்பாக்கு தேவையான. ஓகே. நம்பர் 4 வந்து ஜூலை பர்த்டே கேக் வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க கட் பண்றதுக்கு. அவங்க எல்லாரும் ரெடியா வர்றாங்க செலிப்ரேட் பண்ண. பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பண்றாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது கூட அவருக்கு
வெரி umbrella. குட் வெரி குட். சோ இது ஒரு கோர்வையா உங்களால சொல்ல முடிஞ்சது. இப்ப இந்த Yes, ஸ்டோரி sir. டெவலப் பண்ண போற ஸ்டோரி ப்ரொடக்ஷன்ல என்னன்னா, நீங்க இந்த ஸ்டோரியை ப்ரொடியூஸ் பண்ண அந்த லாங்குவேஜ் நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா திங்க் பண்ணுவீங்க. Yes. சோ இப்ப யாரு இத வந்து இங்கிலீஷ்ல ஒன் ஆர் டூ சென்டென்ஸ் சொன்னா போதும். ஹூ இஸ் ரெடி டு சே? சந்தோஷ் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு யாரு விருப்பப்படுறீங்க? தப்பான பரவாயில்ல. வாட் இஸ் we are going to talk in English. What is happening in the picture one? So, சார் நான் ரெடி சார். பேக்ரவுண்ட் கிளியரா இருக்கு ஆடியோ? yeah, it's clear. It's very clear. ஓகே சார். ஓகே சார். The son and the daughter see the father's date of birth, and they realize that their date of birth is on this month. அது போதும். இந்த ரெண்டு சென்டென்ஸ் திருப்பி சொல்லுங்க. Very nice. You repeat the two sentences that you told about picture one. Okay, sir. There is one son and daughter in the photo, and There are one son and one daughter. There are one son and a daughter in that picture. They check their father's birthday in the calendar, and they realize their birthday their father's birthday is on the current month. July. நீங்க the birthday is July 10th. நீங்க வந்து ஷார்ட்டா வெச்சீங்க, தப்பு குறைஞ்சிரும். Okay, sir. It is on the July 10th. And then the second photo போயிடலாமா? Go ahead. Okay, sir. In the second photo, we can see the son and the daughter see their father comes in the rain with the damaged umbrella. Very good. And they are thinking something to kids என்ன பண்றாங்க சொல்லிடுங்க. The kids are the kids watching their dad comes in the rain with the damaged umbrella. Very good. எல்லாமே present tense சொல்றது முடிவு பண்ணிட்டீங்க. Very good decision. அருமையா சொன்னீங்க. presently அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போங்க. Picture number 3. In third photo, we can see the family members: the father, mother, son, and daughter. The father, it seems the father just entered the room, and they three together ready for welcoming their father. Welcoming. They are welcoming the father. Okay, sir. His son with the hot water, waiting for the water. Son என்ன பண்றாரு? Daughter என்ன பண்றாப்ல? Wife என்ன பண்றாப்ல? சொல்லிடலாம் நீங்க. Okay, sir. His son waiting for his father with a cup of hot water, and his daughter waiting for the father with shoes, and his mother is in shock, like his father fully wetted in the rain, so she shocked. வெட்டு மூணுமே வெட்டுதான். V1 V2 V3 எல்லாமே வெட்டுதான். சோ வெட்டன்னு சொல்றதுல வெட்டுன்னு சொல்லிக்கீங்க. பரவாயில்ல. Very good. Number 4 page. I mean picture number 4. In the fourth, they celebrating they celebrating their father's birthday. It seems to be they all together present a gift to his father. They are at the moment for cake cutting. They are waiting for the cake cutting, and with gift on their hands. How many gifts are there? There are 3. It seems to be there are 2 gifts. One on the hand of mother, and one on the hand of the son. What are those 2 gifts? The one gift it seems to be an umbrella. Umbrella. What is the second gift? The second gift is also an umbrella. That is also an umbrella. Okay. இப்போ நான் क्वेश्चंस கேக்குறேன், அப்புறம் நீங்க ரிஃபைன் பண்ணுங்க. Very good. What is the father's birthday? When is the birthday? Father's birthday on July 10th. He's on. அப்படியே full sentence சொல்லுங்க. When is the father's birthday?
Father's birthday is Father's on July 10th. Is on Father, July. the father's birthday is on June 10th. June July 10th. 10th. இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். Who is elder? The son or daughter? Who is elder? The daughter is elder. The daughter is elder. Very good, very good. The daughter is elder than younger brother. Very good. And what do you see? What is the color of the T-shirt the boy is wearing? Full sentence. The boy is Wearing orange wearing color t-shirt. orange color and blue color pant. Blue The color boy jeans. is wearing orange color t-shirt. Sure. Very good, very good, very good. Now, what is the month? It's mentioned here in the calendar. June month is mentioned in the calendar. is July. Is July. Very good. And the second picture is also a loaded picture. What are they looking at? Wow, the kids are looking at something. What are they looking at? They are They are looking at the father their who is father coming picture in the on rain. wall. One person, இப்போ ஒரு person பார்க்கலாம். விவேக் ட்ரை பண்ணுங்க. What is happening in picture 2? Picture 2, there are two children in this picture. They are seeing their father is umbrella. It is damaged. Okay, don't worry விவேக் என்ன தெரியுங்களா? நம்ம ஐடியா என்னன்னா சப்ஜெக்ட் ரொம்ப கொண்டு வரணும். ஷார்ட்டா they are looking at their father. It is raining. நீங்க எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் சொல்றீங்க. அது it is raining. It is windy. It is raining and also it is windy. பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்கேன். இப்ப என்னன்னா அது அவங்க ஜெனரலி அவங்க அப்பா பாக்குறாங்களா இது அது ஃப்ரேமா சார் அது? They are looking இல்ல பாக்குறாங்க. அப்பதான் மழை பெய்யுது. ஜூலை 10th பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு மழை பெய்யுது. அப்பா உள்ள வர்றாரு. உள்ள வர்றதுக்கு முன்னாடி பாக்குறாங்க மழையா இருக்குது. அந்த கொடையும் அவ்வளவு மோசமான கண்டிஷன்ல கிழிஞ்சு இருக்குது. அவரு அந்த கொடை கூட வாங்கல. அவரு நல்ல கொடை கூட வாங்கல. இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிக்சர் நம்பர் 3 he is entering into the house. He is entering into the house. பையன் வந்து ஏதோ ஒரு ஹாட்டா குடிக்கிறதுக்காக கொண்டு வர்றான். பொண்ணு என்ன பண்றா பாத்தீங்களா? அவங்க அப்பாட்ட she is bring here there she is bring shoes. She is removed the She shoes is carrying a pair of shoes. அந்த வீட்டுக்குள்ள போட்டிருக்கிற ஷூ அதை கொடுக்குறாங்க. அதை கழட்டிட்டு இதை போடுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் they want to take care of him. அவங்க அம்மா ஏதோ பேசுறாங்களே, அந்த ஒய்ஃப் என்னமோ சொல்றாங்களே, என்ன நடக்குதாங்க? remove the dress, remove the red dress. நினைச்சு வந்திருக்கேங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க இல்லையா? She is on the spot. All right. இப்ப பிக்சர் நம்பர் 3 ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா father is entering into the room. The mother is looking at him worryingly. ஏதோ ஒரு கவலையில ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்து இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. The son is bringing a cup of coffee or cup of hot water. And the daughter is removing her shoes. வீட்டுக்குள்ள போடுற ஷூ, அந்த ஷூவை கொடுக்கறதுக்காக தான் பாருங்க. முதல் பிக்சர்ல அந்த ஷூ தான் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த ஷூவை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. மைட் பி இந்த ஷூவா என்னன்னு தெரியல, நம்மளாம் வச்சுக்கலாம். we can make out a story. It's not a big deal. அது தப்பு ரைட்டுங்கிறத விட நமக்கு என்ன தெரியுதோ அந்த வெர்ஷன் சொல்லலாம். So இதுதான் condition 3. The picture number 3 is very much loaded. 4, it happens on July 10th. On the birthday, he is about to cut the cake. The kids and the wife, they are looking at him. And the son and also the mother, they have a gift in their hand. The father is opening the gift and he is very surprised and he is very happy that he has got 2 umbrellas. One from the son, another from the wife. இவ்வளவுதான் சொல்லுது. நான் கன்செப்ட் பண்ணதானே பாத்தீங்களா? ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்கும். ஒரு சிம்பிளா நம்ம எல்லா கிளாஸ்ல நம்ம எடுத்துமோ அது மாதிரியே பண்ணிக்கலாம்.
ரொம்ப நம்ம வளர்த்திடக்கூடாது, பெரிய சென்டென்ஸ் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பெரிய சென்டென்ஸ் எல்லாம் பேச மாட்டோம். ஏதாவது கம்யூனிகேஷன் பண்றப்ப பெரிய சென்டென்ஸ் பார்ப்போம், நம்ம ஜெனரலா போக மாட்டோம். பாருங்க, there are two children, there is a boy, there is a girl. நான் எப்படி கொண்டு வந்த பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல? there are two children, டம்மி சப்ஜெக்ட் போட்டேன். there is a boy, there is a girl, they are looking at the calendar. It shows their dad's birthday is July 10th. அவ்வளவுதான். இந்த 2-3 சென்டென்ஸ். there is a boy, there is a girl, there are two children, they are looking at the calendar, it is July 10th, the dad's birthday is July 10th. In the second picture, the dad is about to enter into the house, the kids are looking at him. It is a rainy and also a windy day. He has got a very damaged, very torn up umbrella. They are looking at him. The third picture, mother is also there in the picture. He is entering into the house. பாருங்க, என்னோட சென்டென்ஸ் எப்படி சப்ஜெக்ட் நோட் பண்ண பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்கேன். ஏன்னா தப்பு இல்லாம பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அகலக்கால் வச்சோம்னா தப்பாயிடும். He has got in his hand the torn up umbrella. His son is coming with a cup of hot water. His daughter is coming up with the fresh shoes that he can wear it inside the house. His wife, the children's mother, is asking something, we don't know what it is. She is conveying something to her husband. Number 4, it is happening on July 10th. It is his birthday. He is about to cut his cake. They are celebrating his birthday. The mother and the son, they have umbrellas, they have gifts in their hand. And when the father opens the gift, he is very much surprised and also happy to see that there are two umbrellas. One from his wife, another from his son. All are happy. இவ்வளவுதான். இதுதான் வருது. இப்ப என்னோட வெர்ஷன் நான் சொல்லிட்டேன். இப்ப அதே மாதிரி ஷார்ட்டா அதே வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்லணும், யாரு சொல்றதுக்கு ரெடியா இருக்கா? தப்பான பரவாயில்ல. பிக்சரை வச்சு ஈஸியா நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஒரு பிக்சர் 1000 கதைகள் சொல்லணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். Sir, I am ready, sir. Yes, Kodima, picture 1. There are two children in the picture, boy and a girl. That girl mentioned the father's birthday in our calendar on July 10th. So the second picture, both the girl and the boy see the father, the girl and the boy at the window. The father is wet and they are looking. They are looking. They are looking. The father is wet and it is a windy, so that umbrella is totally collapsed. The father entering the house. The boy. Very good. The father is entering. He is entering into the house. The father is entering the house. The boy brings some cup of hot water, and the daughter brings the fresh shoes. The mother is asking for something else. Yes, something. She is saying something to her husband. She says something. The fourth picture on the July. It happens on July 10th. All are ready for fathers are celebrating the father's birthday. The cake is ready for cutting. Both mother and son having some. Both are having gifts. Both the mother and the son are having both the mother and son are having gifts. In their hands. In their hands. After the celebration, the father opened the gifts. Both are umbrellas. One umbrella is orange color. The another one is black color. Very good. He is very happy about that gifts.
வா இந்த பிக்சரோட இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்ல. என்னன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா. There are two children in the first picture. One is a boy, another one is a girl, right? The girl is elder, the boy is younger. பாருங்க, நான் இன்னொரு வாட்டி இப்ப பேசுறப்ப எனக்கு இன்னொரு விஷயத்தோடு சொல்லிட்டேன். ஆனா ரொம்ப சிம்பிளாவே சொல்லியிருக்கேன் பாருங்க. At the same time, they are looking through the window. The father is coming from work, and it is a rainy and also a windy day. They are looking at the umbrella. The umbrella is torn up. And the picture number 3 is the dad is entering into the house. Mother and the two children are looking at him, and they are very much shocked because he is very much wet, and also his umbrella is torn up. So they are approaching him with a cup of water and also fresh shoes. Mother is trying to say something to him. On July 10th in picture 4, he is celebrating his birthday with his family, and the entire family is ready to celebrate. And also mother has got, look at that, mother has got an umbrella in her hand, has got a gift in her hand. Also the son is having something in her hand that should be a gift. The next picture reveals that both of them are umbrella, and he opened, he smiles, he is very happy. The entire family is very happy. ஒவ்வொரு வாட்டி பேசுறப்பையும் நம்ம அதே வாக்கியத்தை சொல்ல போறது இல்லை, நிச்சயம் வேற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா ஒரு முக்கியமா ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம தப்பு இல்லாம பேசுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம், ரைட்? இந்த ஒரு பிக்சர் போதும். இன்னொரு பிக்சர் நான் எடுக்கிறேன். நீங்க வந்து எனக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் கோர்வையா சொல்லணும். உங்களால அது திங்க் த்ரூ பண்ணி ஒரு ஸ்டோரியா ஃபார்ம் பண்ண முடியுதான்னு நான் பார்க்கணும். இந்த பிக்சர் ஒரு பிக்சர், இதே மாதிரி ஒரு பிக்சர், அதுல சின்ன ட்விஸ்ட் கூட இருக்கலாம், இல்ல ட்விஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஒரு ஸ்டோரியா கனெக்ட் பண்ணணும் நீங்க. பிக்சர் 1 to 2 to 3 to 4 to 5. யார் ரெடியா இருக்கா? யார் கொடுக்கலாம்? யார் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்க தப்பான பரவாயில்ல, அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ட்ரை பண்றேன் சார். Who wants to do? சார், ஐ அம் ரெடி சார். வெரி குட். எனக்கு அந்த ஸ்டோரியை நீங்க டெவலப் பண்ணணும். ஷோர். அந்த சப்ஜெக்ட் வேர்ப் போடுறதுல உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. லுக் அட் திஸ். ஆல் ரைட். இந்த பிக்சர் பாருங்க. 1 2 3 4 5. பிக்சர் 1ல என்ன நடக்குது நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு ஆண் இருக்காரு, ஒரு பெண். He's packing the ஆண், dresses. ஒரு பெண். யா. எதுக்கு ரெண்டு பேரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸஸ். ஏதோ டிராவல் போறாங்க இல்லையா? டிராவலிங் எங்கேயோ இப்போ கிளம்புறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பொருள் இருக்கு. அந்த பொருள் எதை குறிக்குது? ஆக்சுவலா சூட்கேஸ்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, பக்கத்துல பால் இருக்கு, அங்க ஷூஸ் இருக்கு, இங்க இவர்கிட்ட ராக்கெட் இருக்கு. வெரி குட். ஷூஸ் இருக்கு, பால் இருக்கு, ஷூஸ் இருக்கு. இங்க அவர்கிட்ட ஷூஸ் இருக்கு. வெரி அவர்கிட்ட குட். ராக்கெட் அண்ட் ஷூஸ் ஏதோ இருக்கு. விளையாட போறாங்க அவரு. பால் வச்சு எங்கேயோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லையா? ஏதோ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரோட ஷூவையும் காட்டுறாங்க. எஸ் சார். ரெண்டு பேரோட ஷர்ட்டை காட்டுறாங்களா? அது பேக் பண்றது காட்டுறாங்களா? ஆமா ஆமா, ட்ரெஸ்ஸஸ். வெரி குட். யூ ஹேவ் டு கம் அவுட் வித் திஸ். இந்த ஒரு ஐடியா வந்துருச்சு. பிக்சர் நம்பர் 2ல என்ன நடக்குது சொல்லணும். சோ போட் பேக் பண்ணிட்டு அவங்க போர்டிங்காக ஏர்போர்ட் போறாங்க. போர்டிங்ல செக் இன் பண்றாங்க. செக்கிங்க்கு ஏர்போர்ட் போறாங்க. இங்க முக்கியமா என்ன பாக்குறீங்க? அது கரெக்ட்டா அது அடுத்த பிக்சருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க? ஏர்போர்ட். அது ரொம்ப லக்கேஜஸ்லாம் அனுப்புறதுக்காக அங்க போர்டிங்காக நின்னுட்டு இருக்காங்க. அங்க செக்கிங் பண்ணிட்டு லக்கேஜஸ் அனுப்புவாங்க. பொருள், ஏதோ ஒரு பொருளை காட்டுறாங்க பாருங்க. பாஸ்போர்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. செக்கிங் லக்கேஜ்க்கு போர்டிங் சார். என்ன அது சொல்லுங்க. அது என்ன ஒரு பாயிண்ட காட்டுறாங்க? அவங்க டிக்கெட் பாஸ்போர்ட் விசா சூட்கேஸ்லாம் வே பண்ணிட்டு போயிட்டு இருக்கு லக்கேஜ் எல்லாம். அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்குது, ஏதோ விட்டுட்டோமா? பிக்சர் நம்பர் 1லயே அதை காட்டுறாங்க.
பார்த்திபன் சார் ஏதோ மிஸ் பண்ணாம பாருங்க. பிக்சர் நம்பர் 1, 2ல Sir, காமன் இருக்கு. suitcase color ஒரே மாதிரி இருக்கு சார். வெரி குட், எக்ஸலென்ட். Oh, both are same color suitcases. ஒரே கலர் ஒரே சைஸாவே இருக்குது. ஒரே சைஸா இருக்கு. வெரி So குட், வெரி weight குட். correct. இந்த பிக்சர் நம்பர் 5 பாக்குறப்ப நல்லா தெரியும். பிக்சர் நம்பர் 3. போர்டிங்லாம் முடிச்சிட்டு flight உள்ள ஏறுறாங்க. வெரி குட். So அங்க ஒரு ஹெலிகாப்டர் கூட அங்க ஏர் இருக்கு. ஹோஸ்டஸ் கீழே நிக்கிறாங்க, அங்க போர்டிங் ஆண்ட கீழே நிக்கிறாங்க, இவங்க 2 பேர் மேல ஏறுறாங்க. சூப்பர். பிக்சர் நம்பர் 4. சோ அவங்க போற வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சூட்கேஸ் ஓபன் பண்ணி அவங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ வெளியில எடுக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க. பிக்சர் நம்பர் 4 ரொம்ப முக்கியம். என்ன நடக்குது? பெட்டி மாறி போச்சு சார். suitcase மாதிரி பெட்டி இருக்கு மாறி சார். ஆமா. போச்சு. ஆமா, ஜென்ஸ் லேடிஸ் ஜென்ஸ் வந்துருச்சு மாறி. பொட்டி மாறி போச்சு. ஒரே கலர்ங்கிறப்ப செக் அவுட் ஒரே கலர் சூட்கேஸ்ன்றதுனால மாறிடுச்சு. ஒரே கலர் எடுத்துட்டாங்க, மாத்தி எடுத்துட்டாங்க. வெரி குட். பட் ஆனா மாத்தி எடுத்துன்னு போனதையே அவங்க லேடி வேற வழி இல்லாம அதையே போட்டுட்டு ஆட வேண்டியதா இருக்கு. ஆடுறாங்க. ஆடுறாங்க. வேற வழி இல்ல, உங்களுக்கு வேற எது கிடைக்கல, அதை போட்டு ஆடுறாங்க. அங்க போய் அது போடுறே ஆடுறாங்க. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான் வேணும், வேற எதுவும் வேணும். டென்னிஸ் இப்ப டென்னிஸ் நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயம் ஒவ்வொரு பிக்சர்லயும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. வெறும் 2 சென்டென்ஸ் சொல்லி முடிக்கலாம், 10 சென்டென்ஸ் கூட பண்ணலாம். ஓகே. அந்த பொண்ணு என்ன விளையாட்டு விளையாட போறப்ப? டென்னிஸ் டென்னிஸ் அப்படியா? பொண்ணு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வாலிபால் சார். இந்த பொண்ணோட இது வாலிபால். சாரி, பாஸ்கெட் பால் இருக்கா? ஏதோ ஒண்ணு வாலிபால் இல்ல ஏதோ ஒரு பேஸ்கெட் பால். பால். இவர் வந்து டென்னிஸ் விளையாடுற ராக்கெட் வச்சிருக்காரு, டென்னிஸ். வெரி குட். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு 4-5 வாக்கியம் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் மட்டுமே பேசுங்க. ரொம்ப சிம்பிளா ஆரம்பிங்க. டம்மி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. Was the girl is ready for going some for traveling, so packing has. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத சொல்லுங்க. Yeah, they both are sports persons. வெரி குட். The girl is a basketball player, that boy is a tennis player. She is having ball on the shoes. முழு ஸ்டோரி உங்களுக்கு தெரியறதுனால ஏகப்பட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பேசலாம் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன That முழு boy is story having racket and shoes. She is having yellow color t-shirt. That girl is having a white and yellow color dress. Both is ready for packing in by heart. Packing dresses in suitcases. Both suitcases are in same color. வெரி குட், வெரி குட். இப்ப எப்படி நம்ம பண்ணணும்னா பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த செக்மெண்ட் வச்சுக்கணும். There is a sports girl. She plays either volleyball or basketball. She is packing a dress to play in a tournament, and her shoes are red in color. Her suitcase is also red in color. She is packing her dress. The tops தெரியுது, அந்த கலர்லாம் தெரியுது. நீங்க அது எல்லாமே நீங்க சொல்லிக்கலாம். Also in the first picture there is a sportsman. He seems to be playing tennis. There is a tennis racket available there on the floor, and there is a suitcase. His suitcase is also red in color, and he is also packing his dress, and his shoes are white and black and white. இவ்வளவுதான். இதுக்கு மேல தேவையில்லாத நம்ம ஃபுல் ஸ்டோரி தெரியறதுனால நம்ம கலர் வந்து சேம் கலர்னு சொல்லலாம். எல்லாமே The racket is also near the suitcase. வெரி குட், வெரி குட். இந்த ஒரு 2-3 சென்டென்ஸ்க்கு அப்புறம் பிக்சர் நம்பர் 2 ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இதுலயே ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்லிடுறீங்களா? Yeah. Both of them are at the airport. They are ready. They are in the boarding session. Both are having same color suitcases. They are about to check in. They are about to check in. Through the window. The windowல என்னமோ பாக்குறீங்களே, என்ன? Yeah, through the window. Flight is landed. Flight is landed. Or take off. Landing. Flight is landing. Super, super. The girl is wearing a green color t-shirt and a blue color skirt.
The two suitcases are in the picture. Extra one suitcase is in brown color. The another was in black color. In check-in session, that girl is wearing a cap. Very good. Third session, they are ready to boarding the flight. They are boarding the flight. Number 3. Yeah, the air hostess is there. The pilot is also. Yeah, the flight is about to take off. Yeah. There is another smaller chartered flight. Something is out there nearby, and it is a sunny day. It is a sunny day. The plane is ready to take off. Ready to take off. Picture number 4. இதுதான் வந்து முக்கியமானது. Both suitcases are. In the fourth, they went to the hotel. They are opening the suitcase. Both of them They are are shocked opening the suitcase. because it is not their Both suitcase. of them are shocked. Both of them are shocked. But suitcases are exchanged. அவ்வளவுதான். அது மெயினா ஷாக்னு they think the suitcase got exchanged. That's what The suitcase got exchanged. The suitcases. But look at the window. They seem to be in the same hotel. Look at that. The twist Both of them are both of them seems to be in the same hotel. So they are coming out to play. Then they are able to see, oh my God, that's my shirt, that's my shirt. Both of them are saying, look at that. Are you able to see? Tennis racket tennis சைடுக்கே போயிட்டாங்க. ஆனா அங்க போய் பார்த்தாக்கா அது என்னோட சட்டை, அது என்னோடது அப்படிங்கிறது தெரியுது. They are meeting because picture number 4 shows they landed at the same hotel. Okay, இப்ப அந்த ட்விஸ்ட் புரியுதுங்களா? நம்மளா கிரியேட் பண்ண ஒரு ட்விஸ்ட் தான் இது. ஆத்தர் இத நினைச்சுதான் பண்ணிருப்பாரு. பட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணல தானே சார்? மீட் பண்ணல. ஆனா ஒரே ஹோட்டல்ல இருக்காங்க பாருங்க. ஒரே ஹோட்டல்ல இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றது வந்து அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்குது. இது மீட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. ஒரே ஹோட்டல்ல இருக்காங்க அப்படின்னு தெரியுது. பட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை காட்டி பேசிக்கிறாங்களே. இல்ல சார், 5th பிக்சர் பாக்கும்போது மீட் பண்ணலன்னு தானே. அவ அந்த Dress போட்டு தான் டென்னிஸ் ஆடுறா. அந்த Dress போட்டுக்கறாங்க, ரைட்? ஆமா சார், ஆக்சுவலா பாஸ்கெட் பால் தான் அவ ப்ளே ஆவா, பட் she is playing tennis. அந்த Dress போட்டுக்கறாங்க பாத்தீங்களா? Yes sir. They were able to wear the other person's dress. இப்ப now she is playing tennis. தமிழ்ல சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த ஸ்டோரி. இல்ல தமிழ்ல ஈஸியா சொல்லிடலாமா? தமிழ்ல ஈஸி இல்ல, அதுவும் கோர்வையா சொல்ற மாதிரி தெரியலையே எனக்கு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பிக்சர் 1 அப்படியே சொல்லிட்டே வாங்க. ரெண்டு பிளேயர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்காக தன்னுடைய சூட்கேஸ்ல Dresses எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் வந்து பாஸ்கெட் பால் பிளேயர். அவ பக்கத்துல பாலும் அங்க ரெட் கலர் ஷூஸும் இருக்கு. அந்த பாய் வந்து டென்னிஸ் பிளேயர். அவர்கிட்ட ராக்கெட்டும் அங்க ஷூஸும் இருக்கு. அவர் எல்லோ கலர் டிஷர்ட் அவர் வச்சிருக்காரு. அவர் பேக் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்காரு. இவங்க அவங்களோட ட்ரெஸ் ஒயிட் அண்ட் வித் எல்லோவை ரெடியா பேக் பண்றதுக்கு சூட்கேஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரெட் கலர், ரெண்டு பேருக்கும் ரெட் கலர் சூட்கேஸ். நம்பர் 2 வந்து இந்த போர்டிங்க்கு அவங்க ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஒரே கலர் சூட்கேஸ் எடுத்துட்டு வராங்க. அங்க செக்இன்லாம் முடிச்சிட்டு அவங்க நெக்ஸ்ட் ஃபிளைட்ல போர்டிங்க்கு வந்து ஃபிளைட்ல ஏறிடுறாங்க ரெண்டு பேரும். அங்க ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்க. அங்க அது நல்ல பிளசன்ட் சன்னி டேவா இருக்கு. அவங்க ஃபிளைட்ல ஏறி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டல்ல தங்குறாங்க. பட் அங்க வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, பயங்கர ஷாக் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் சூட்கேஸும் மாறிடுது. ஜென்ஸோடது லேடிக்கும், லேடிது ஜென்ஸ்க்கும் மாறிடுது. அவங்க வந்து ராக்கெட்டும் அந்த இதுவும் தான் இருக்கு. சோ வேற வழி இல்லாம அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு ராக்கெட் வச்சு டென்னிஸ் ஆடுறாங்க. அந்த பொண்ணு டென்னிஸ் ஆடுறப்ப அந்த பையன் வந்து பாஸ்கெட் பால் ஆடுறாங்க. ஓகே, இது இந்த அளவுக்கு கோர்வையா வந்துருச்சு இல்லையா?
இப்ப யாராவது இங்கிலீஷ்ல பேசிடலாமா? சந்தோஷ் ட்ரை பண்றீங்களா? Okay, sir. Try பண்றேன். உங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. விவேக், உங்க ஆடியோ ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? விவேக் இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். நீங்க ட்ரை பண்றீங்களா? ரொம்ப சிம்பிளா போட்டுருங்க நான் சொன்ன மாதிரி. ஒரு ரெண்டு சென்டென்ஸுக்கு மேல வேணாம், ஆனா தப்பு இல்லாம சொல்லணும். ஓகேங்க சார், ட்ரை பண்றேன் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் சார். ஷூர். There are two people in this picture. There are two people in this picture. Very good. There are two suitcases in the picture. There are. They போடும்போது there. It seems there are two suitcases in this picture. There is a one ball. There is a one basketball bat. There is There one are basketball. There is one tennis there racket. is one man. There are two sports player in this picture. They Okay. are ready to go for up another country for playing some shuttlecock. Sure. Second picture is they are entering the boarding. Okay. They They are entering into the boarding place. They are into the airport. They are entering the boarding place. They are standing in front of the ticket counter, boarding ticket counter. Third one is they are entering the flight. Very good. They are entering To the flight. travel They to are another country. Okay. The flight is about to take off. Fourth, picture number 4 சொல்லுங்க. Fourth picture is they are checking the hotel. They are staying in hotel. Okay. They are open. They are They open or they are opening. They open the luggage. They are sorting. The luggage is changed. Okay, no problem. They are very good. Very they good. are seeing sharply. They are 50 meters. They are playing basketball. I will Very try, good. sir. Very good. The things got exchanged. Very good. நீங்க வந்து Sir. ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல, இவ்ளோ Sir, ஒவ்வொரு I will try, sir. the picture number 1 பாருங்க. நான் எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு பாருங்க. There is a sportswoman. There is a sportsman. Both of them are packing their dress. It seems the girl is a volleyball player or basketball player, whereas the boy is a tennis sports person, tennis person. We could see there is a red shoe for the woman. For the man, it's a white and black shoe. They are about to they are packing right now. They are about to leave the place. In the second picture, it's a boarding place. They are trying to check it in. Both of them have the same red suitcase. First, the girl is checking in. The boy is following suit. Picture number 3 shows after they have checked in. They have gone. They are landing. அது பார்த்தீங்கன்னா பிக்சர் நம்பர் 3 அப்படின்னா அவங்க போய் டெஸ்டினேஷன் அடைஞ்சிட்டு ரெண்டு பேரும் வெளியில வர்றாங்க. டெஸ்டினேஷன் பிளேஸ்ல இருந்தே வெளில வர்றாங்க. They are coming out. The air hostess is welcoming them on board. Now, the girl and boy are landing in the same city. Picture number 4. It seems they are staying in the same hotel. They are opening the suitcase. Both of them are shocked because
because the color is same, they might have taken it wrongly in the suitcase. Now they look at it, it seems like it is not theirs. They are literally shocked, but there is another go. He is wearing her dress, she is wearing his dress. They are going out to play, they could see that. It's very strange. இந்த இடத்துல நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். லுக் அட் தட். நான் அமைச்ச சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா அது பேசுறப்ப நம்ம பெருசா எதுவும் ரொம்ப பெரிய ஒகேபுலரி யூஸ் பண்ணலாம் பேச மாட்டோம். ஒரே ஒரு விஷயம் தப்பு இல்லாம பேசணும். அந்த தப்பு இல்லாம பேசுறதுக்கு பேசிக்கா வந்து எல்லாமே நான் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்ப கொண்டு வந்து இப்ப வந்து கோதை மேம் ட்ரை பண்றீங்களா? அப்படியே இங்கிலீஷ்ல 2 வாக்கியத்துக்கு மேல கூடாது. நீங்க நீங்க இப்ப என்ன தோணுதோ நீங்க பேசிடலாம், அவ்வளவுதான். எதையுமே there are 2 sports persons in the first picture. That girl, I could say that she's a basketball player. That boy is a tennis player. The boy is having a yellow color t-shirt. The racket is near the suitcase. He is having white color shoes. That girl is having red color shoes. Both are having the same color suitcases. The second picture, they are entering the boarding session. The first girl is ready for check-in. That boy is behind, standing behind them, behind her. 2 suitcases are there in the pictures. The flight is landing in the picture. The third one is both that girl and the boy is coming down from the flight. The air hostess is there. The flight is landing. The fourth one is both are staying in the same hotel, but after opening the suitcase, they are shocked, but the suitcases are exchanged. The girl suitcase is in the racket, but the boy suitcase is in the ball. So there is no way. So that girl wearing that yellow t-shirt and playing the tennis. That boy is playing the basketball. ஒரு 9 out of 10 கொடுத்தல ஒரு give her a hand. Thank you, sir. வெரி குட் வெரி குட் வெரி குட். இவ்வளவுதான். நமக்கு அந்த பிக்சர் வரப்ப அது அப்படியே கைட் பண்ணுது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிக்சர் பாக்குறப்ப ஏதோ ஒரு டீடைல் ஆட் ஆயிட்டே இருக்கு. சூப்பர். Thank you, sir. சூப்பர். வெரி குட் வெரி குட். இன்னொரு ஒரு பிக்சர் பாக்குறதுக்கு டைம் இருக்கு. யார் ரெடியா இருக்கா? தமிழ்ல கோர்வையா நீங்க இந்த கதையை சொல்லிட்டு ஃபுல் கதை மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். Who wants to do it? Yes, sir. I will try, sir. I will. I'm ready, sir. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்கிரீனை பார்க்க முடியுதா? இல்ல. ஒரே 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 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். All right, here you go. யாரு சொல்ற? இப்ப யாரு சொல்ல போறா? பார்க்க முடியுதா? Are you able to see the screen? I'm able to see the screen. Who wants to do it? கோதை மேம் இல்லாம வேற யாரும் சொல்ல ரெடியா இருக்கா? சொல்லட்டுமா சார்? சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி சார் சொல்லுங்க. எனக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது வந்து ஒரு கிளாஸ் ரூம் சார். கிளாஸ் ரூம்ல அந்த கதை பேர் வந்து அது பிரேவ் டீச்சர்ன்ற ஒரு மீனிங்ல ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து அந்த பையன் பேர் வந்து நிக்கு, அந்த கேர்ள் பேர் வந்து அனா. இன்னும் 2 பேருக்கு மொத்தம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. டீச்சர் சொல்றத பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட்ல வந்து வெளியில காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு ட்ரீ இருக்கு அந்த இடத்துல, அதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கடுத்து தேர்ட் பிக்சர்ல அந்த டீச்சர் வந்து வெளியில போய் அது மரத்துல ஏதோ இந்த ஸ்டக் ஆயிருக்கு ஒரு அனிமல், அதை போய் அவங்க வந்து சேவ் பண்றாங்க மேலே ஏறி அந்த டீச்சர். அப்புறம் இந்த 5th பிக்சர்ல வந்து அந்த
அனிமல் கொண்டு வந்து இவங்களுக்கு காமிச்சிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டீச்சிங் சொல்றாங்க, ஒரு இந்த மாதிரி பிரேவா இருக்கணும், இவங்க வந்து ரிஸ்க்ல போய் அந்த அதை வந்து சேவ் பண்ணாங்க, அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க, குழந்தைங்களை பார்த்து ஒரு ஹாப்பி ஆயிரும். வெரி குட். பிரேவ் டீச்சர், வெரி நைஸ். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ரொம்ப சத்யமூர்த்தி சார் அழகா கோர்வையா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல டீடைலா சொல்லுங்க, 2 சென்டென்ஸ்ல சொல்லணும், ஆனா அந்த டீடைல் அதுல இருக்கணும். என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் பிக்சர்ல? In first picture there is a classroom, teacher taking class. Very good. Teacher is taking class. There is 4 students. There are 4 students. There are 4 students. That 2 children named, one is Nick, one is Anna. They are watching outside in second Very picture. good. They are watching outside. There is they are watching. அப்ப அந்த டீச்சரோட முகம் எப்படி இருக்கு? டீச்சர் என்ன பண்றாங்க? இவங்க வெளியில என்ன பாக்குறாங்க பாத்தீங்களா? அது அந்த அனிமல் வந்து அந்த இடத்துல இருக்கிறனால the animal stuck in a tree. அது கேட்னே போடுங்க. They are watching. In third picture, the teacher went outside to rescue that animal. He climbed that tree and got that animal, took and climbed down. In fourth picture, she carried that animal and shows that to children. The children were happy. That moral of the story is that the teacher is a brave teacher. You have to be brave to rescue someone. Very good. ரொம்ப அருமையா சொன்னாரு. There is a classroom. There are 4 students. There is a teacher. The students Nick and Anna, they are looking outside. Then the teacher is looking at them. Why are they looking outside? She comes to them and sees what is happening. Through the window, they are able to see a cat is stuck on the nearby tree. All of a sudden, she goes out. She is going towards the tree to rescue the cat. She climbs the tree. She is able to catch hold of the cat. She comes down with the cat, and she really saved the cat. And all the kids and the teacher are very happy. You have to be brave to help someone or to rescue someone or to save someone. இவ்வளவுதான். சத்யமூர்த்தி சார், I will give a 8 out of 10. அந்த ஒரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நின்று அழகா நுணுக்கமா அதை பார்த்து கரெக்டா கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு பிக்சர்லயும் உள்ள முக்கியமான பாயிண்ட் அது ஈஸியா கொண்டு வந்தீங்க. சூப்பர் சூப்பர். இன்னொரு வாட்டி உங்களோட வார்த்தைகள்ல யார் சொல்ல போறா? ஆங்கிலத்துல சொல்லணும், தமிழ். Can I try? You can try. Is this Parthiban sir? Yes sir. Go ahead, please go ahead. Yeah, so there's a classroom. In the classroom there are few students, and out of 4 students, two students are seeing outside. Teachers standing and teachers seeing those two students, and after that especially those 2 students, especially the boy showing something on the tree, and said to teacher that there's a cat on the tree. And after that few more students have also joined, and then the teacher is going outside to save the cat. And after that the teacher climbed on the tree and then try to save the cat. After that she saved the cat, and she climbed down, and then all the students have joined, and then they are all enjoyed with this cat. Very good, very good. ரொம்ப அருமையா சொன்னீங்க. Thank you. பெரிய பிளஸ் உங்க ப்ரொனன்சியேஷன் பக்காவா இருக்கு. ப்ரொனன்சியேஷன் அப்புறம் ரொம்ப தெளிவா அடுத்த இதுக்கு வந்து நீங்க டிரான்சிஷன்ல நீங்க சூப்பர். அப்புறம் அந்த கிட்ஸ் நம்பர் ஆஃப் கிட்ஸ் ஜாயின் பண்ணது, பிக்சர் நம்பர் 3 சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். பிக்சர் நம்பர் 4ல அதை கிளைம் பண்ணி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். 5ல வந்து நம்ம நிறைய சொல்லலாம். நீங்க அந்த once they save the cat, those children are very happy with it. Since children are very happy, and in fact children saved the cat, and also the teacher both teacher and children saved it. Very good, very Thank good. இந்த மாதிரி ஒரு விஷயம் எதுக்கு நான் அந்த ஸ்டோரிங்கிறப்ப பாருங்க, ஒரு கண்டினியூஸா 3 நிமிஷம் பேசுறேன், யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு பார்த்திபன் சார் 3 நிமிஷம். ஏன்னா
ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஸ்டோரி பிடிக்காத ஆள் யார் இருப்பா உலகத்துல? ஸோ பிடிச்ச ஒரு விஷயத்துல நம்ம இந்த இங்கிலீஷ்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஆனா அது பிடிச்ச விஷயமா இருக்கும், பிடிச்ச சப்ஜெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இது என்னதான் ட்விஸ்ட் இருக்கு பார்க்கலாம், என்னதான் இருக்கு அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ஈஸியா வந்துடும். ரொம்ப தைரியமா வந்து முதல் கிளாஸ்ல உள்ள நுழைஞ்சோடனே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றது வந்து வெரி நைஸ், வெரி நைஸ். கிராமட்டிக்கலா ஒரு பெரிய தப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறாரு. சூப்பர், வெரி நைஸ். இன்னொரு 9 நிமிஷம் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பிக்சர் பார்த்துடலாமா? முடியுமா? ஓகேவா? So we can try. ஓகே சார், பார்க்கலாம். 8-9 நிமிஷத்துல முடிச்சு ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். எனக்கு ஐ நோ how hard it is இந்த டயத்துல இது பண்றது. I'm going to start now. சிம்பிள் பிக்சரே கொடுக்குறேன். All right, here you go. யார் தமிழ்ல சொல்றதுக்கு யார் ரெடியா இருக்கா? குயிக்கா சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லிடலாம். நாட் ரெடி சார். எஸ் சந்தோஷ், ஃபர்ஸ்ட் பிக்சர். சார் இது வந்து ஒரு பர்த்டே மாதிரி தெரியுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க சன் வந்து கேக் வெட்டுறதுக்காக பண்றாங்க. அப்போ ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறாங்க, அப்போ ஒரு கிஃப்ட் இது பண்றாங்க. அப்போ அந்த பையன் நினைக்கிறான் இது வந்து ஒரு ட்ரம்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் பிக்சர்ல அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு பேக் இருக்கு. ஆனா அந்த பையனோட ஃபேஸ் வந்து ஹாப்பியா இல்ல, அவன் வந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கு. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறான். மூணாவது பிக்சர்ல வந்துட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல வந்து ஒரு வேற கிஃப்ட்டுக்கான ஒரு க்ளூ இருக்கு சார் அந்த பேக்குள்ள. அதை பார்த்து அவன் வந்து ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒவ்வொரு க்ளூவா சார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு க்ளூவா தேடி போறான் சார் அந்த மேப்பை வச்சுட்டு. அதுல வந்து பாக்குறப்போ ஒரு ட்ரீ கடியே வந்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அது வந்து அந்த ட்ரம்ஸ், அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரம்ஸ் வந்து அதுக்கு அடியே இருந்தது. அந்த பிக்சர் நம்பர் 3 நுணுக்கமா பாத்தீங்கன்னா எப்படி போகணும், எங்க கடைசியா போய் முடியணுங்கிறது இருக்கு. மேப் மாதிரி இருக்கு சார். ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆரோ மார்க் எல்லாம் பார்த்தோன்னே ஓகே இங்கதான் போகணும்னு, அது அப்படியே ஒரு மேப் மாதிரி தான் இருக்கு. பிக்சர் நம்பர் 3 ஒரு மேப். அந்த மேப் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க 95% கரெக்டா சொல்லிட்டீங்க. சந்தோஷ், அப்படியே இங்கிலீஷ்ல அடிக்க பாருங்க. ஓகே சார். It seems to be a birthday party. In the picture 1, it seems to be a birthday party. The parents give a present to the children, to the son. They are ready to cut the cake at the time. In the present, the boy think it might be a drum. He expect it could be a drum. உங்க ஆடியோ சரியா வர மாட்டேங்குது சந்தோஷ். உங்க ஆடியோ திடீர்னு ரொம்ப ஃபீபிளா இருக்கு சார். இப்ப சார் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வாங்க. இப்ப சார் இப்போ ஓகே. பிக்சர் நம்பர் 2. In the picture number 2, the boy opened the gift and he realized it was the drum and it is a bag. And his face is not that much of happy. He is upset with the gift because he expected the drums. In the third picture, he opened the bag and he take a map. After seeing the map, his face turns happy. He smiled and looked at the map and he realized it is a map to get the main gift. And in the fourth, he suddenly went out of the home and follow the route mentioned in the map. And the map guide him towards the tree and he find drums under the tree.
and he is very happy with the gift, and his parents are also happy by watching this all things. Very good, very good. இவ்வளவுதான் இந்த தைரியம் இருந்தா போதும். There is a boy, the parents are celebrating his birthday, they are giving him a gift. He thinks it could be drum set, and he opens the bag, he opens the gift bag. There is a bag inside the gift box, but inside the bag he couldn't find anything except for a paper or something. He is very disappointed and upset, but he opens the bag and he sees that paper. It seems to be a map, and also it gives complete directions to go to a place and get something. By looking at it, he became very happy, and he was very happy to look at it, and he follows the instruction given in the map. He is following through. He is coming around the backyard, and he reaches a tree. Under the tree something is there. It was mentioned in the map, and he was able to see that exactly what he thought about the drums, it is there right beneath the tree. He is so happy, he is able to find it out. His parents are looking on, and everyone is happy, and he is also very happy about it. இவ்வளவுதான். இப்ப நான் ஒரு வருஷம் சொன்னாலும் கோராதான் சந்தோஷம் அழகா சொன்னாரு. அதே ஸ்டோரி தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொடுத்தா ஒத்தொத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா லாங்குவேஜோட இது அப்படி தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு பிக்சர் கொடுத்து ஒரு ஸ்டோரி சொன்னாக்கா ஒரு டைரக்டர் ஒரு மாதிரி படம் இருப்பாரு, இன்னொரு டைரக்டர் இன்னொரு மாதிரி இருப்பாரு. சேம் தீமா இருக்கும், ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அது மாதிரி நீங்க இந்த பேசுறதுல நீங்களே ஒரு 1 hour கழிச்சு இந்த பிக்சர் கொடுத்து பேசினா வேற மாதிரி பேசுவீங்க. நாளைக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அது வேற மாதிரி பேசுவீங்க இல்லைங்களா? நம்ம மனப்பாடம் பண்ணி பண்ண போறது. இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூயிடா உள்ள டாபிக் எடுத்து நம்ம பேசணும். வெரி குட். கோதை மேம், எங்களுக்காக ஒரு வாட்டி நீங்க பேசுறீங்க இந்த 5 பிக்சர் வச்சு இங்கிலீஷ்ல மட்டும். Yes, sir. It's a birthday party. The parents are giving a gift to the son. The son think it is the drums. He is ready to open the box. Second picture, he opened the box. The bag is inside the box. He is upset. He is not happy. But he opened the bag. One single paper is there. It is a map. He follows the instruction. So he went out the backyard and followed the directions. He saw a tree. Under the tree, what he felt is the same drums is there. He is very happy. All the family is also happy. The birthday. Very good, very good, very good. The picture number 3 பாருங்க. அந்த ஃபுல் ஸ்டோரி அது சொல்லும். அந்த மேப் இருக்கு. அவங்க வீட்ல இருந்து லெஃப்ட் எடுக்கிறாரு, பேக்யார்ட்ல இருந்து வர்றாரு. இது ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீக்கு அடியில ஏதோ ஒன்று இருக்குது பிரைஸ். இது பார்த்துட்டு இது வர்றாப்புல பிக்சர் நம்பர் 4 and 5 கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. ஸோ நுணுக்கமா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். கோதை மேம் கேஷுவலா ஃப்ளூயண்டா ஒரு 10 சென்டென்ஸ் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி சந்தோஷ் பேசுறாரு. பிக்சர் மூலமா ஸ்டோரி மூலமா கனெக்ட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். எகெயின் நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னா பிடிச்சதை படிக்கணும், பிடிச்சதை கேட்கணும், பிடிச்சதை படிக்கணும், பிடிச்சதை கேட்கணும். உங்களுக்கு என்ன ஃபீல்டு ரொம்ப நாலேஜ் இருக்கோ அது சம்பந்தமா கேட்டா பேச்சு வந்துடும், அதே மாதிரி அதை படிச்சா எழுத்து வந்துடும், படிச்சா எழுத்து வரும், கேட்டா பேச்சு வரும். ஆனா இது ரெண்டு நீங்க எது படிக்கிறது கேட்கறது. உங்களுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காதுன்னா நீங்க கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்க. அது சினிமா பார்க்க பிடிக்கும்னா சினிமா பார்ப்பீங்க. எது பிடிக்குதோ அந்த பிடிக்கிறதுல இதை வச்சிருக்கும். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. நல்லா ரீட் பண்ணா எழுத்து வந்துடும், நல்லா கேட்டோம்னா பேச்சு வந்துடும். ஸோ இப்போ ஒருத்தவங்களும் இந்த ஸ்டோரியை ஒவ்வொரு வாட்டி சொல்லணும். எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். இது வீடியோ ரெக்கார்ட் பண்றது காரணம் என்னன்னா நீங்க திருப்பி போய் கேட்கணும். நான் சில பாயிண்ட் சொல்லுவேன், திருப்பி நீங்க இது ஒரு வாட்டி கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை நம்ம இது பண்ண போறோம். டம்மி சப்ஜெக்ட் யூஸ் பண்றது, சப்ஜெக்ட் வெர்பு மட்டும், வெறும் சப்ஜெக்ட் வெர்பு மட்டும் வச்சு ஒரு ஸ்டோரியில ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுவோம் நாளைக்கு. அப்படி பண்ணி பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா சப்ஜெக்ட்லயும் தப்பு பண்ணக்கூடாது, வெர்ப்லையும் தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் வெர்பு தான் ஒரு ட்ரெயினோட இன்ஜின் மாதிரி.
இன்ஜினை கரெக்டா செட் பண்ணுங்க. அப்புறம் கோச்சை கனெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். கோச் எப்ப வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இன்ஜின் ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு ஒரு 10 பிக்சர் எடுப்போம் ஸ்டோரிஸோட, சப்ஜெக்ட் வெர்பை மட்டும் கனெக்ட் பண்ணி இன்ஜினை செட் பண்ணுவோம். Okay. நாளை சந்திப்போம். So can I say this at last? Go ahead. Okay, so thank you. It's a birthday party. The parents. Yeah, go ahead. Okay, once again, let me. Can you zoom a little bit? Okay. Oh yeah. Super. So this is a birthday party. The parents give the gift to the boy. The boy thinks that this will be a drums, and after that, when he opens the bag, he felt that it didn't the drums, and he was so upset. And after that, inside the bag there's a letter, and in the letter they have given some grabs like map. And after that, he takes the map and searching for the particular gift, and the parents also watching the boy. And after that, the parents have hidden the drums under the tea. And then finally, the boy found the box. The boy found the drums, and parents also have seen the boy that he is taking the drums. Very good. ரொம்ப சிம்பிள். அருமையா பார்த்திபன் சார் சொன்னது வந்து there is a letter. அப்படியே ரொம்ப கேஷுவலா அந்த டம்மி சப்ஜெக்ட்லாம் கேஷுவலா போட்டாரு. இந்த இடம் தான் வேணும். நாளைக்கு நம்ம பார்க்க போறது இதுதான். there is a family. பாருங்க, there is a family. there is தான் இங்க முக்கியம். The parents are celebrating their son's birthday. The parents are celebrating. வந்துச்சா சப்ஜெக்ட் verb? அவ்வளவுதான். நீங்க வந்து சப்ஜெக்ட் verb ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். They gave him a gift. He opened the gift. He was able to see an empty bag. He is very much disappointed. But he is looking at the bag. There is a map inside. By seeing that, he becomes happy. He is happy. He looks at the instructions given in the map. He follows the instruction. So backyard of his house, under the tree, there is a gift. That gift is the gift of drums. He is so happy. The parents are also so happy. He is happy. The parents are also happy. He is coming through the backyard. He is following the instructions. The parents are looking at him. Look at that. The subject verb is heart. Vivek, நாளைக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் verb செட் பண்றீங்க. ஓகேங்களா? ஓகே சார். கொண்டு வாங்க. வீடியோ நீங்க போட்டு கூட பாத்துக்கலாம். டம்மி சப்ஜெக்ட் ஒருத்தர் கூட பேசுறத ஸ்லோ இதுல பண்ணி கூட நீங்க என்ன சப்ஜெக்ட் வருது, என்ன verb வருது, என்ன சப்ஜெக்ட் என்ன verb, என்ன சப்ஜெக்ட் என்ன verb, இன்ஜினை செட் பண்ணி ஆகணும். இன்ஜினை செட் பண்ணாதான் ஏன் சார் நீங்க யோசிக்கவே வேணாம். படப்படன்னு ஒரு சப்ஜெக்ட் verb இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தடுமாறினாலும் பரவாயில்ல. ஆனா சப்ஜெக்ட் verb கொண்டு வரணும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள வித்தியாசம், verb கடைசியா இருக்கும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல சப்ஜெக்டுக்கு பக்கத்திலே இருக்கும். அதனாலதான் நம்ம தடுமாறுறது. தமிழை நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேசினாலும், இங்கிலீஷ் நினைச்சிட்டு தமிழ்ல கொண்டு வந்தாலும் நம்ம தடுமாறி விடுவோம். நாளைக்கு சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஒரு 10 பிக்சர் நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். Thank you, sir. Good night, sir. Good night, sir. Thank you, sir. Good night. So, Okay, sir. Good night, sir. Good night, sir. can you tell me when you are free? I can talk. I like to talk to you. So if you can, we can connect in the same channel. Is it? இல்ல, இப்ப அதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க. No problem, sir. Thank you. 11 o'clock tomorrow morning. We can connect on tomorrow. You can give me a call. Sure. Okay. Thank you. Thank you so much. Thank you everyone.